நாவலப்பிட்டி மாவத்துர ரிவர்சைட் தோட்ட பகுதியில் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் குறித்த பகுதி மக்களை இரவில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கிராம சேவகர் அறிவித்துள்ளதாகவும் அந்த பிரதேச மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். சரியா இப்போ நாங்கள் இதை பாருங்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள் இறங்கிந்தா 2 அடிக்கு மேலே இறங்கிடுச்சு படிங்க. 2 அடிக்கும் இது அப்படியே அந்த பனி இருந்தால் வீடு ஒன்று இருக்குந்தா இது வீடு இருக்குது. இதெல்லாம் பெய்யுமா அது பயமாக இருக்குது. டிட்வா புயல் தாக்கிய 3 நாட்களில் நாட்டில் சுமார் 215 கடுமையான மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அண்மையில் தெரிவித்திருந்தது. கடந்த 28, 29 மற்றும் 30ஆம் திகதிகளிலேயே இந்த அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த காலப்பகுதியில் பதுளை, கண்டி, மாத்தளை, நுவரெலியா, கேகாலை, குருநாகல் மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் இந்த பாரிய மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. இதனிடையே சில தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்கள் முற்றிலும் அழிவடைந்துள்ளதாகவும் வான்வழி படங்கள் மூலம் சிறிய நிலச்சரிவுகளை அடையாளம் காண்பது கடினமான நிலையில் பல்வேறு இடங்களை கண்காணிப்பதற்கு 55 பேர் கொண்ட குழு நியமித்துள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் நாவலப்பிட்டி மாவத்துர ரிவர்சைட் தோட்டத்தில் பாரிய வெடிப்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இவை எதிர்காலத்தில் பாரிய மண் சரிவாக உருவாகும் வாய்ப்புகள் உள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். போவதற்கு பாதுகாப்பான இடம் எது என தெரியாமல் தாம் அன்றாடம் அச்சத்துடனே நாட்களை கடத்தி வருவதாகவும் இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வெடிப்புக்கும் நாங்கள் இருக்கிற வீடுகளுக்கும் ஒரு 500 மீட்டர் தூரம் வரும். ஆனால் இந்த வெடிப்பு எந்த நேரம் எப்படி ஸ்லிப் ஆகும்னு எங்களுக்கு சொல்ல முடியாது, யாருக்குமே சொல்ல முடியாது. இந்த எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை தான் நடக்குது. இப்போ இந்த வெடிப்பு எங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு இந்த 2 அடி நாளைக்கு ஒரு 2 அடி ஆழத்துக்கு இறங்குது. இந்த கம்பு அந்த அளவு ஆழமாக இருக்குது. இது இது இந்த மட்டும் இது எப்படியே கிட்டத்தட்ட ஒரு 75 வந்தால் அங்கே மட்டும் போகணும். ஒரு 25 மீட்டருக்கு மேலே அகலமாக போகுது இந்த பள்ளம். இது இப்படியே அந்த 500 மீட்டருக்கு எந்த நேரம் போகும் சொல்ல வீட்டு எல்லாம் இருக்குது. இதுல இருந்து 500 மீட்டர் தூரம் இருக்குது பள்ளத்தில். பள்ளத்தை அப்புறம் ஆறு விளங்குது. இதுல இருந்து பாருங்க அந்த மரங்கள் ஒன்று இருக்கு. அந்த வீடு அங்கே இந்த பல வீடு ஒன்று விளங்குது. இந்த வீட்டு கீழே தான் நாங்கள் இருக்கிறோம். அது கொத்தமலை ஆறு ஓடு அங்கே அந்த பக்கம். அதுக்கு மேலே இதுல இருந்து பார்க்கணும் ஒரு 500 மீட்டர் தான் எங்களை மதிப்படி வரும். எத்தனை ஃபேமிலி இருக்கீங்க? ஃபேமிலியும் கிட்டத்தட்ட ஒரு 28 ஃபேமிலி இருக்கும். 28 ஃபேமிலி. சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, வயசு போனவங்க இருக்கிறாங்க, இனி நோயாளிமார்கள் இருக்கிறாங்க, நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்காங்க. அதான் எங்களுக்கு பயம். இது எந்த நேரம் வரும் எதிர்பார்க்க முடியாது எங்களுக்கு. இதுக்கு ஒரு சரியான முடிவு எங்களுக்கு தாங்க. நாங்கள் போய் நிரந்தரமாக எங்கே இருக்கிறது எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இருக்குது. ஏன்னா இப்போ ஜிஎஸ் கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு நேற்று. அது தற்காலிக ஒரு இது முடிவு. பெரிய மழையாக வந்தால் எங்கேயா போய்ட்டு எங்கள் ஒரு சேஃப்டியான இடத்த இருக்க சொல்லி. ஆனால் எந்த இடம் சேஃப்டி எங்களுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம். இந்த அளவு இப்படி பாதிப்பு அங்கெல்லாம் வெடிச்சிருக்கேன்னா நல்லா இந்த வெடிப்பு தான் இருக்கு. இதெல்லாம் வெடிச்சுன்னா வெடிச்சிருக்கு. இதெல்லாம் வெடிப்பு இங்கே வெடிச்சு இங்கே மட்டும் இருக்குது. அதெல்லாம் வெடிச்சு தான் இருக்கு. இதுக்கு பேர் மழைன்னு இருக்கு. மழை வரும்னு சொல்கிறாங்க. இது கிளைமேட்டில் இந்த மழை மரம் எப்படி பாதிப்புன்னு சொல்ல முடியாது, யாருக்குமே சொல்ல முடியாத நிலைமையாக இருக்குது. இது எப்படியும் ஒரு 500 சரியான பள்ளம் நாங்கள் இருக்கு. இதுல இருந்து இது மேடி நாங்கள் இருக்கிற பள்ளம் ஆக பள்ளத்தில். இதனிடையே நுவரெலியா பூண்டுலோயா பிரதான வீதியின் பல இடங்களில் மண்மேட்டுடன் கட்பாறைகள் மற்றும் மரங்கள் சரிந்து வீழ்ந்ததில் இவ்வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார், பொதுமக்கள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகளும் இணைந்து வீதியில் சரிந்துள்ள மண், மரம் மற்றும் செடிகளை அகற்றி போக்குவரத்தை வழமை நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகளை கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தொடர்ந்தும் மழையுடன் காலநிலை நீடிக்கும் பட்சத்தில் குறித்த வீதியில் இருபுறமும் பல இடங்களில் மண்மேட்டுடன் கட்பாறைகள் மற்றும் மரங்கள் சரிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
டிட்வா புயலினால் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 627 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் அனர்த்தங்களால் 190 பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த நிலையம் இன்று மதியம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிகபட்சமாக கண்டி மாவட்டத்தில் 232 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் நுவரெலியா மாவட்டத்தில் 89 பேரும், பதுளை மாவட்டத்தில் 90 பேரும், குருநாகலில் 61 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 32 பேரும், புத்தளத்தில் 35 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 28 பேரும் உயிரிழந்துள்ளனர். அத்தோடு நிலவிய சீரற்ற வானிலையால் நாட்டின் 25 மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 6,11,530 குடும்பங்களைச் சேர்ந்த 21,79,138 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 27,663 குடும்பங்களைச் சேர்ந்த 89,857 பேர் 956 பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 4,517 வீடுகள் முழுமையாகவும் 76,066 வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளதாக அந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, நுவரெலியா, பதுளை, ரத்தினபுரி, கொழும்பு, காலி, கம்பஹா, களுத்துறை, மாத்தறை, மொனராகலை உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற அதிஅபாய மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. அத்துடன் பதுளை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் நிற மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கொழும்பு, காலி, கம்பஹா, களுத்துறை, மாத்தறை, மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான 30 பிரதான நீர்த்தேக்கங்கள் மற்றும் 39க்கும் மேற்பட்ட நடுத்தர நீர்த்தேக்கங்கள் தற்போது வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்முகாமைத்துவம் பணிப்பாளர் பொறியியலாளர் HMPSD ஹேரத் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தின் சேனாநாயக்க சமுத்திரம், அனுராதபுரம் மாவட்டத்தின் மகாவிலச்சிய, மகாகணதராவ, ராஜாங்கனை நீர்த்தேக்கங்கள், குருநாகல் மாவட்டத்தின் தெதுரோயா, ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் லுணுகம்வெஹர மற்றும் பதுளை மாவட்டத்தின் சொரபொர ஆகிய நீர்த்தேக்கங்கள் இதில் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் மூலம் வினாடிக்கு 6,476 கன அடி நீரும், அங்கமோ நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் மூலம் வினாடிக்கு 1,164 கன அடி நீரும் கலாஓயாவிற்கு விடுவிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டிருந்தாலும் வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைவாக இருப்பதால் அந்த நீர்த்தேக்கங்களின் தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று பொறியியலாளர் குறிப்பிட்டார். மேலும் கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழையினால் நீர்ப்பாசன திட்டங்களின் கட்டுமானங்களுக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதால் அந்த சேதங்களுக்கான தற்காலிக புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதன்படி ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் வலது கரை கால்வாய் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அது இன்றுடன் நிறைவடையும் என்றும் அதனூடாக அந்த நீர்த்தேக்கத்தின் மூலம் பயன்பெறும் விவசாய நிலங்களுக்கு நீர் வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தவிர எலஹர யோத கால்வாயின் புனரமைப்பு பணிகள் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் பாதுகாப்பு படையினர் மற்றும் விவசாய அமைப்புகளின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் கிடைக்கும் மழை வீழ்ச்சி மற்றும் மொரகஹகந்த நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவை பொறுத்து இதன் கட்டுமான காலம் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மற்றைய நீர்ப்பாசன கட்டுமானங்களின் புனரமைப்பு பணிகளும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் மேற்பார்வையின் கீழ் தற்காலிகமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார்.
மேலும் வெள்ள மட்டங்களை கருத்தில் கொள்ளும்போது தந்திரிமலை மல்வத்து ஓயாவில் நீர்மட்டம் சாதாரண மட்டத்தை விட சற்று அதிகமாக இருந்ததாகவும் அதுவும் தற்போது குறைந்து வருவதாகவும் நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் LS சூரியபண்டார தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இது வெள்ள நிலைமை அல்ல என்றும் நீர்த்தேக்கங்களில் நீரை குறைக்க நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதால் ஏற்படும் நிலைமை என்றும் சுட்டிக்காட்டிய பொறியியலாளர் தற்போது பல பிரதான நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டு நீர்த்தேக்கங்களில் உள்ள நீர்மட்டம் குறைக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். குறிப்பாக தெதுருஓயா, ராஜாங்கனை, நாச்சதூவ மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தின் ஏனைய நடுத்தர நீர்த்தேக்கங்களினது வான்கதவுகளை திறந்து நீர்மட்டத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.